Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காபால் நெய் சாதம். இது எப்படி நம்ம செய்ய போறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்ப்போம். நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். 2 வெங்காயம் நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்து நீல வாக்குல அரிஞ்சிருக்கேன். தேவையான அளவு புதினா எடுத்திருக்கேன். இதுல முக்கியமானதே புதினா தான். புதினா நம்ம நிறைய சேர்த்துக்கணும். பட்டாணி 5 பச்சை மிளகாய் வச்சிருக்கிறேன் நான். இதுல 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை, 5 கிராம்பு. நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்னைக்கு நான் ப்ரெஷர் குக்கர்ல செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். அதுக்கப்புறம் நெய். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த 2 பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டுக்கிறோம். பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனே இப்ப நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கணும். இந்த ரெசிபி எனக்கு எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம நான்வெஜ்ஜில் பிரியாணி எந்த அளவுக்கு நம்ம விருப்பமாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வெஜ்ஜில் இது ரொம்ப விருப்பமாக நம்ம சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. இது நல்லா டேஸ்டாக இருக்கும். இது இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த புதினா இலையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த புதினா இலை நல்லா ஃப்ரை ஆனோடனே அதுக்கப்புறமா நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வதக்க தான் நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம். வாங்க நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கப்பால நீங்க அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் பால். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலக்கி விடணும். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு குக்கரை நம்ம மூடிட்டு விசில் போட்டுடலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். தேங்காய் பால் நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் எக் மசாலா பண்ணியிருக்கேன். ரைத்தா, சிக்கன் 65 இது காம்பினேஷனாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் சிக்கன் கிரேவி அதை மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.